வணக்கம். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது எடிசன் டாக்கீஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் ரிலீஸ் ஆன எல்லா படங்களும் அதில் விட்டு போன படமான இமெயில் பார்க்க வேண்டிய படம். ஏனென்றால் இன்னைக்கு உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா இமெயிலு, இன்ஸ்டாகிராமு, எமோஜோ என்னென்னமோ வருதுங்க. இன்னைக்கு காலம் போகிற போக்க பார்த்தோம்னா ஃபோன் இருந்தால் வாழலாம், இல்லை லோகத்துக்கே போகலாம் போலுங்க. அந்தளவுக்கு மெயிலு, அந்த அடிப்படையில் இமெயில். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா பெங்களூரில் சிவராஜ்குமார், இவர் ராஜ்குமாரோட சன் சிவராஜ்குமார், இவர் சென்டிமெண்ட்டாகவே உங்கள் பெரிய ஹீரோ, அவர் மூலிமா ரிலீஸ் ஆன படம் உண்மையாகவே பார்க்க வேண்டிய படம் தான் இமெயில். இன்னைக்கு உள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஒரு மையமாக வச்சு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் படத்தோட ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி திவாடின்னு ஒரு ஹீரோயின். அசோக்குன்னு அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தில் ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான். சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. இயக்குனர் எஸ்.ஆர். ராஜன், அவரோட முதல் படம் யார்கிட்டையுமே அசிஸ்டண்டாக வேலை செய்யலையா. அவர் மானசீகமாக குருவாக எல்லாரையும் நினச்சிட்டு, அதாவது மணிரத்னம், புட்டண்ணா கனகா, இந்த மாதிரி தெலுங்கு, கன்னடம் எல்லா இயக்குநர்களையும் குருவாக நினச்சி அவரே யாரையும் எதிர்பார்க்காம டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரே தயாரிக்கவும் செஞ்சுருக்காரு. எஸ்.ஆர். ஃபிலிம் ஃபேக்டரிங்கிற பேரில் எஸ்.ஆர். ராஜன் தயாரிச்சிருக்காரு. படம் அவரோட தயாரிப்புங்கிறதுனால செலவுக்கு பஞ்சம் வைக்கலை. கதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் தான், இந்த விளையாடுவாங்களே கேம், அதனால் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கிறது தான் சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி வில்லன் வழக்கம் போல தான், அதாவது ஃபார்முலா விட்டு மீறலை. வழக்கமாக எதுக்காக சுற்றுறாங்கன்னே தெரியாது. இந்த பக்கம் 10 கார் போகும், இங்கிட்டு 4 கார் போகும். அது சினிமா ஆரம்பத்துலேருந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்துலேருந்து, அதாவது மினிஸ்டர்னால் எதுக்காக 10 கார் போகுதுன்னு யாராவது என்னைக்கு இடம் மறித்து கேட்கணும். மினிஸ்டர்னா ஒரு பாதுகாப்பு 4 கார் போகலாம், எதுக்குடா இத்தனை கார் எங்கடா போகிறீங்கன்னு யாருக்கும் இதுக்கு வரைக்கும் பதில் தெரில. அது என்னமோ சினிமாவும் சரி நேர்லையும் சரி, மினிஸ்டர்னாலே பின்னாடி 10 கார், முன்னாடி 10 கார், எங்கடா போகிறீங்க, எதுக்குடா இத்தனை பேர், உங்களுக்கும் புரியல எங்களுக்கும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் இமெயிலில் கார் இங்கிட்டு போகுது அங்கிட்டு வருது. பார்த்தா ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, ரொம்ப பழமையான அருமையான சீங்க. சுவிஸ் வங்கியில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் யார் யார் பணம் இருக்கிறத மினிஸ்டர் வந்து ஒரு வில்லன்ட்ட கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் அந்த வில்லனை ஹீரோயின் ரொம்ப தெளிவாக எடுத்து இந்த படம் வந்து எப்படின்னா ஹீரோயின் ஓரியன்ட் சொல்லலாம். கதையின் நாயகியாக நடிக்கக்கூடிய ரோஹிணி திவாடி பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ஆக்ஷனில் குறையே வைக்கல. அதோட நடிக்கக்கூடிய ஒரு ரூம் ஃப்ரெண்ட்ஸுகளாக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தங்க நடிப்பையும் பாராட்டியே தீரணும். அதில் இன்னொரு பொண்ணு கூடயே வந்து ஜெயான்னு ஒன்று நடிச்சிருப்போம், அந்த நடிப்பையும் நம்ம பாராட்டி தான் தீர வேண்டும். எல்லோரோட நடிப்புமே மிக பிரமாதமாக இருக்குது. பார்க்க வேண்டிய படம் இமெயில். தயவுசெய்து தேட்டரில் போய் பார்த்துருங்க. நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இசையாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு பாடல் இருக்குது, அதுக்கு எதுக்கு வருது ஏன் வருதுன்னு தெரில, ஏதோ பாட்டு வேணும்னு கேட்டுருப்பாங்க உங்களுக்கு. பாட்டு வச்சுருக்காரு மனோபாலா, நொல்லு சபா மனோர், எப்படி வரல அந்த மனோர் தான். அதனால் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மனோபாலா இறந்து ரொம்ப நாள் ஆனால் கூட இந்த படத்தில் உயிரோட பிரமாதமாக நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு நடிப்பு. இந்த ரியல் எஸ்டேட்காரங்க பண்ணுற போர்ஜரியை தான் படத்தை தோல்விச்சிருக்காங்க. சென்னைக்கு மிக அருகாமையில் காரில் ஏறி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போன இடம் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை தெரியும். திருச்சி பக்கத்தில் கூட்டு போவாங்க. சென்னைக்கு அருகாமையில் காலையில் ஏறினோடனே 2 வடை இட்லி, மதியானம் லெமன் சோறு கொடுத்து சென்னைக்கு மிக அருகாமைன்னு போய் பார்த்தீங்கன்னா, கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எட்டி பார்த்தீங்கன்னா திருச்சி மலைக்கோட்டை தெரியும். அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டை தான் இதில் உரிச்சு காட்டியிருக்காங்க. இமெயில் நல்ல மெயிலாக இருக்கணும்னு வாழ்த்துவோம். நல்ல மெயிலாகவே இருக்கட்டும். நீங்களும் போய் தரையில் பாருங்கள், பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். எப்பொழுதும் நல்ல படங்களை ஆதரிக்கக்கூடிய எடிசன் டாக்கீஸ். ஒருத்தரோட உழைப்பு வீணாகக்கூடாது. நல்ல படம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.